வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் நம்ம கவனித்தோம். முதல் கட்டத்தை தவிர்த்து இரண்டாம் கட்டத்திலிருந்து மீதி 7ஆம் கட்டம் வரைக்கும் பிரதமர் மோடி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நம்பியே பாகிஸ்தானை நம்பி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வச்சு தன்னுடைய எலெக்ஷன் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அதன் காரணமாக வெற்றி பெறலான்றதை நம்பினார், முழுவதும் செஞ்சார். பட் அப்பொழுதெல்லாம் ஆர்எஸ்எஸ் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்டிஏ கூட்டணி தலைமையினுடைய 3வது முறையாக மோடி ஆட்சி பொறுப்பேற்றிருக்காரு. இப்போ மோகன் பகவத் தனது கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கடுமையான கண்டனத்தை இப்படி பேசுகிறது ஒரு ஆர்எஸ்எஸோடைய உண்மையான காரியகர்த்தாவே கிடையாது, ரொம்ப ஒரு மோசமான நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. ரெண்டாவது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள்லாம் பேசுகிறார். எதிர்கட்சிங்கிறத எதிரிகள்லாம் கிடையாது, அவங்களும் ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு விளிம்பிய மாதிரி மோகன் பகவத் பேச ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஆச்சரியமாக தான் இருக்குது அது கேட்டது. அதுக்கு இருக்குது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையோ இல்லை அரசியல் சாஸ்திரத்தின் நம்பிக்கையிலான பேசுகிறா, திடீர்னு நம்பிக்கை பேசுகிறான்னு எடுத்துக்க முடியாது. அதாவது பொதுவாகவே ஒருத்தன் மாட்டிக்கிட்டு கைது பண்ணிட்டாங்கன்னா மேலே வேறு நாள் ஏற்கனவே இருக்கிற கேஸ்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த 80 வயசு கிழவியை கற்பழிச்ச வழக்கையும் மேலே போடுறா அப்படின்ற மாதிரி. இப்போ மோடி பலவீனம் ஆயிட்டார். அவர் பலமாக இருக்கிற வரைக்கும் பேசலை. பலவீனம் ஆயிட்ட பிறகு அதுக்கான எதிரான மோடிக்கும் அவருக்கும் டக்கப்பார் ஏற்கனவே போயிட்டுருக்குன்னு தான் வெளியில் தகவல்கள் வந்தது. ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும். மோடி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க விரும்பலை. ஓகே. அதனால் ஆர்எஸ்எஸை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு மோடி விரும்புகிறாரு. அதை ஆர்எஸ்எஸ் விரும்பலை. ஏன்னா ஆர்எஸ்எஸுடைய அரசியல் பிரிவு தான் ஒரு விங்கு தான் பாஜக. அவங்க சொல்கிறபடி தான் நடக்கணும், அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறது தான் இவர். அதான் போன பீரியட்லேயே ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிச்சுங்க மோடிக்கிட்ட, எங்கள் அஜெண்டா எதுவுமே நிறைவேற்றாததுக்கு நீ எதுக்கு ஆட்சி பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு கொண்டு உட்கார வச்சோம், ஆட்சி பண்ணுறது எவனா பண்ணிட்டு போவான், ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நீ நிறைவேற்றணும் அப்படின்னு போன பீரியட்லேயே அழுத்தம் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த முறை காஷ்மீரை பிரித்தது, 370 காலி பண்ணது, சிஏஏ கொண்டு வந்தது, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தான் நிறைவேற்றுறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்துடணும், நம்ம முழு அதிகாரத்தோட செயல்படணும், மொத்த அதிகாரம் தாங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அதை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்காது. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் பிஜேபி இருக்கணுன்றது தான் விரும்பும். அதனால தானே ஒரு அமைப்பு செயலாளர்னு ஒருத்தரை கொண்டு போய் வச்சுருக்காங்கல்ல, விஎல் சந்தோஷ். இங்கே கூட நம்ம கேசவ விநாயகம், அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் அண்ணாமலை இங்கே தலைவராக இருந்தாலும் அவர் கேசவ விநாயகத்தை மீறி போக முடியாது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் அதை விரும்பாது. அந்த மோடி இப்போ பலவீனம் ஆயிட்டார். மெஜாரிட்டி கட்சி இருந்தால் கூட பேசியிருக்க மாட்டார் மோகன் பகவத். பலவீனமான பிறகு இப்போ மோடிக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் வெறுப்பு தேர்தல் பிரச்சாரத்தில் விட்ட சவடால்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தணும். அப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது சவடால்ன்றது மோடி சவடால் விட்டாருன்னு தான் சொல்கிறாரு. இப்போ மோடி மீது தனக்கு இருக்கும் வெறுப்பை, கோபத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். இல்லை, இந்த அறிக்கையை, இந்த கண்டன அறிக்கையை வெறுப்பு பிரச்சாரம் பேசும்பொழுதே பேசியிருக்கலாம்ல. அந்த அறிக்கை அந்த இடத்துல அவர் இருந்தார், அப்போ இல்லாமல் இப்போ ஏன் பேசுகிறார் அப்படிங்கிறது. அதான் மோடி இப்போ பலவீனம் ஆகிட்டதுனால பேசுகிறார். மோடி அப்போ பலமாக இருந்தார், பலவீனம் ஆன பிறகு பேசுகிறார். அதான் சொன்னேன்னா, மெஜாரிட்டி வரலன்னு சொன்னால் மோடியை காலி பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க ஆர்எஸ்எஸில் இப்படி சொன்னான்ல. இப்போ அப்படி தானே வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகலாம். ஓகே. ஏதோ காரணங்கிறது கூட வேறு பிரதமர் மாற்றலாம். இந்த கூட்டணி இப்போ சிக்கல் வருதுன்னு பாருங்க. முன்னாடி பார்த்தீங்களா, தேவகவுடா போன பிறகு குஜரால் வந்தார்ல, அதே அணி குஜராலில் மாற்றிட்டாங்களா. அதே போல் நாளைக்கு இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா, நிதிஷும் ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா மோடியை தூக்கிட்டு வேற ஒரு பிரதமரை போடலாம். ஆர்எஸ்எஸ் அதை செய்யும். அதனால் பாஜக கூட்டணி ஆட்சியே இருந்தாலும் மோடியே கடைசி வரையும் பிரதமராக பண்ணுறதுக்கும் உறுதி கிடையாது. ஓகே. அப்படி ஒரு விஷயத்தை ஆர்எஸ்எஸ் செய்யுது அப்படின்னா மோடி அதை பார்த்துட்டு இருப்பாரா? அவர் அடுத்த அதுக்கு எதிராக செய்ய முடியும். அது மாதிரி மோடி அதுக்கு எதிராக ரிட்டாலியேட் பண்ணாலும் கட்சி உடஞ்சிரும். இன்னைக்கு பாஜக ஆட்சியில், என்டிஏ ஆட்சியில் இருக்குதுன்னா பாஜகவுடைய முக்கிய தயவு தான், பாஜக அது தலைமை, பாஜக தான் 240 சீட்ஸ் கையில் வச்சிருக்கு. அந்த 240 சீட்ஸ் மோடிக்கு முகத்துக்கு கிடைச்சது தானே. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க.
இப்போ நிதின் கட்கரி யார் மோடி முகத்தில் ஜெயிச்சு வந்தார்? நிதின் கட்கரிலாம் தீவிரமான ஆர்எஸ்எஸ். நிதின் கட்கரியை ஓரம் கட்டினார் போன முறை மோடி. நிதின் கட்கரி மோடியே மதிக்கல. அவர் வரும்போது கும்பிட்டுட்டு வராரு, இந்த பக்கம் இப்படி பார்த்துட்டு இருந்தார் தெரியுங்களா ஒரு இதில். அதுக்கு தான் அவர் வந்து 7.5 லட்சம் கோடி ஊழல் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்ததா வந்து சிஏஜி அறிக்கை. அது மோடி இல்லாமல் வெளில வருமா அது? ஆகையனால வந்துட்டு இப்போ வேற ஆர்எஸ்எஸ்னுடைய அழுத்தம் இவரை தூக்கி வெளியில் போட முடியாது. யார்? நிதின் கட்கரி. அதனால திரும்ப அதே துறையை அவருக்கு அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. ராஜ்நாத் சிங் அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்டைய ஆள் தான். முக்கியமான ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் தான் முக்கியம். நான் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டன்றது தான் எனக்கு பெருமைன்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மோடி கூட போக மாட்டாங்க நாளைக்கு. அப்படி வந்து கட்சி உடையும். அது அளவு உடஞ்சி ஒன்றும் இல்லாத போயிடும். சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் நிதின் கட்கரின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொன்னீங்க. இது மாதிரி எத்தனை உதாரணம் சொல்ல முடியும்? 240 பேருக்கும் 240 சீட்ஸ்க்கு அந்த மாதிரி உதாரணம் சொல்ல முடியாது. 1-2 சொல்லலாம். ஏற்கனவே வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்குது. இதில் ஒரு 50 பேர் வந்தால் போதா தான்? எது மூலம் 50 பேர் வந்தாங்கன்னா? மோடியை விட்டு வெளில வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஆர்எஸ்எஸ் மோடிக்கு எதிராக 50 பேர் கொடி பிடிச்சாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு நான் வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் மோடி எதிர்த்தாருன்னா அதுதான் நடக்கும். இப்போ அவர் ஆல்ரெடி அதானே செஞ்சுட்டு இருக்காரு. மோடியுடைய அந்த 2.0ல கடந்த 5 வருஷமா அவர் அதான் செஞ்சுட்டு இருந்தாரு. இதுதான் ஓரளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பலமாக இருந்தார், மெஜாரிட்டியில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பலமே இல்லையா? மோடியை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. நாளைக்கு நிதிஷ் குமார், சந்திரபாபு நாயுடு மோடிக்கு பிரச்சனை வந்துன்னு கூட்டணிகளுக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரதமரை மாற்றிடுறோம், நீங்கள் இருங்க சொல்லி மாறலாமே. ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் காரணத்துக்காக காத்திருக்காங்க? இப்போ எலெக்ஷன் முடிவிலே வந்து நீங்கள் 400 சொன்னீங்க, 370 சொன்னீங்க. மோடி சொல்லித்தானே வந்திருக்குது. அதான் சார், மோடி பிரதமர் சொல்லித்தானே பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சு தான் வந்திருக்காங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க 400 370 தான் சொன்னீங்க. ஆனா 240 400 எங்க இருக்கு, 240 எங்க இருக்கு? இது ஒரு பெரிய காரணம். பிரதமர் வேட்பாளர் சொல்லி வந்தது. அதனால இப்போ விட்டுருக்காங்க. காலம் பார்த்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. காலம் பார்த்துக்கிட்டு அதுக்கான பின்னணி வேலைகள்லாம் செய்யணும்ல. ஓகே, மோடியை தூக்கி போடணும்னு ஜஸ்ட் லைக் தூக்கி போட்ட முடியாது ஆர்எஸ்எஸ் நினச்சாலும். அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணணும், அதுக்கான ஆட்கள்லாம் சேர்க்கணும், அதுக்கான டைம் வேணும்ல. அப்போ வந்து அதுக்கான வேலைகளை இப்போ ஆர்எஸ்எஸும் ஒரு பக்கம் செய்யும். இப்போ மோடி மீது தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை, கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கார். ஓகே, கூடுதலாக இப்போ வந்து ஒரு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் சார்ந்ததான் அதாவது ஒரு எலெக்ஷன் கேம்பெயினோ அல்லது ஒரு சித்தாந்தம் சார்ந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் நிர்வாக ரீதியான சில குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார். மணிப்பூரில் நடந்திருக்க அந்த பிரச்சனை, மணிப்பூர் மக்கள் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு யார் போய் பார்க்க போகிறான்னு தெரியல அப்படின்ற ஓராண்டை எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா முக்கியமான பிரச்சனை யார் பேச போறான்னு தெரியல. அதை அப்படின்னு சிஎம்க்கு ஒரு பெரிய விபத்தில் தப்பிச்சிருக்காரு, சிஎம் இறந்து போயிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வயலன்ஸ் வந்து இப்போ நடந்திருக்கு. அந்த மாதிரியான ரொம்ப சீரியஸான பிரச்சனை போகுது. டபுள் என்ஜின் சர்க்கார்லாம் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 5 வருஷமான டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கு. அப்படி இருந்து உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னும் போது அப்போ உங்களோட நிர்வாக தோல்விங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்றாரு. எப்படி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாரோ அதை ஒரு மிஸ்டேக்காக சொல்றாரோ, அந்த மாதிரி நிர்வாக ரீதியாக ஒரு மிஸ்டேக்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்றாரு. இப்படி பாயிண்ட் அவுட் பண்றதெல்லாம் மோடிக்கு நாளைக்கு எப்படி ஒரு பேக் ஃபயராக திரும்பும் அவருக்கு? நிச்சயமாக இது மோடிக்கு எதிரான ஒரு கருத்து தான் அது. ஆனால் வந்து அது நிர்வாக திறமையின்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். மணிப்பூரில் நடக்கிறது இவங்க விரும்பினதாங்க செஞ்சிட்டு இருக்காங்க. பாஜக என்ன விரும்புதோ அதாங்க செஞ்சிட்டு இருக்காங்களே ஒழிய பாஜகவுடைய பின்னணி இல்லாமல், அந்த மணிப்பூர் அரசினுடைய ஆதரவு இல்லாமல் அந்த கலவரங்கள் நடக்கலை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அரசு கட்டுப்படுத்தணும்னு நினச்சா கட்டுப்படுத்திருக்கலாம். 3 நாள் ஒரு அரசு கட்டுப்படுத்த முடியுங்க ஒரு கலவரத்தை, மிலிட்டரி கொண்டாந்து இறக்கிட்டு. இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில், மணிப்பூர் விஷயத்தில் பாஜகவோட விருப்பம் வேறு, ஆர்எஸ்எஸோட விருப்பம் வேறையா? அவருக்கு விருப்பம் கூட வேணா இருக்கலாம். இவருக்கு இப்போ நோக்கம் வந்து மோடியை குற்றம் சாட்டுறதுக்கு எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதானே. ஓகே, இப்போ அது ஒரு இதாக பயன்படுத்தி ட்ரம்ப் கடை பயன்படுத்துகிறார், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாரு. பட் இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை மோடி வந்து இந்த மாதிரி ஒரு பின் பாயிண்ட் பண்ணி ஒரு எதிர் பிரச்சாரத்தை ஒரு மோகன் பகவத் வடிவமைக்கிறார் அப்படின்னா, இது வந்து கிரவுண்டில் எப்படி நாளைக்கு மோடிக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்கொள்வார்? ஏன்னா ஆட்சி அவர் எதுக்காவது பதில் சொல்லியிருக்காரா? இதை பற்றியாக கவலைப்பட்டிருக்காரா? எதிர்கட்சிகள் மாதிரி சொல்லும்போது வாய் மூடி பேசாமல் போயிட்டுருக்கோம். மணிப்பூருக்கே பேசவே இல்லையே அவருக்கு வந்து அந்த மணிப்பூர் விஷயத்தை பார்லிமெண்ட்டில் பேசவே இல்லை. அளவில் பேச வைக்கணுங்கத்தான் ஒரு நம்பிக்கையிலே தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேறு இடத்துல 1.5 மணி நேரம் பேசுறதுல ஒரு 2 நிமிஷம் பேசினார் மணிப்பூர் பற்றி. அது எதிர்கட்சிகளை வெளிநடை பண்ண பிறகு ஓகே, அது அப்போ. ஆனால் இப்போ வலிமையான எதிர்கட்சி இருக்குது. இந்த பக்கம் இவர் வலிமையற்று ஒரு என்டிஏ தலைமையில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி இடத்துல இப்போ மணிப்பூர் விஷயம் திரும்ப ஒரு சீரியஸான பிரச்சனையாக மாறுது. திரும்ப இப்போ இதே மாதிரி கடந்த காலத்தை அதை ஹேண்டில் பண்ணாமல் இப்போ ஹேண்டில் பண்ண முடியுமா மோடியால்? அவர் ஹேண்டிலே பண்ண மாட்டாருங்க. அவர் வார்டு அமைதியாக போயிட்டே இருப்பார், கண்டுக்காமல் அதுவாக அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடியட்டும்.
எந்த பிரச்சனையும் அவர் வந்து எடுத்து தீர்த்துருக்கார் சொல்லுங்க. ஒரு பிரச்சனைனா கையில் எடுத்து தீர்வு காணணும். இது அதுவாக அமைங்கி இருக்க ஒழிய இவர் ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்வு கண்டாரா? ஒரே ஒரு பிரச்சனை, இந்த விவசாயிகள் சட்டத்தை வாபஸ் வாங்கினார். தொடர்ந்து 1 வருஷம் போராடின பிறகு கூப்பிட்டு பேசுனாங்க, தோல்வி அடையுது. ஒரு பிரதமர் வந்து பேசலாம்ல, உட்காந்து என்னைக்கா பேசியிருக்காரா? பிரச்சனையை தீர்வு காணுன்ற அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அதை கேட்டால் அவங்க காலிஸ்தான் தீவிரவாதிகளோட கூட்டணி வச்சுருக்காங்க, அவங்கள தேச துரோகிகள், இப்படித்தான் பேசினார ஒழிய அவன் ஒரு போராடுறான், 1 வருஷமாக வந்து ரோட்டில் கடந்து போராடுறானே, அவனுக்கு என்ன பிரச்சனை? அதாவது கனிவோடு வந்து அந்த பிரச்சனையை வந்து அணுகணும், ஒரு கருணையோடு கேட்கணும். ஹியரிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள், லிசனிங். ஒரு பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்குரிய ஒரு தன்மை வேணும் தலைமைன்றது. அது கிடையவே கிடையாது மோடிக்கு. ஏன் கேட்கணும்? கேட்டால் தான் அந்த மக்களோட வாக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு அந்த வாக்கை வேணாம்னு நினைக்கிறேன். அவர் வாக்கு வேணாம்னு நினச்சது கூட பாருங்கள், வாக்கு அவர் தேடி வந்திருக்கு. பஞ்சாபில் வரல, ஆனால் அதே பிரச்சனை இமாச்சல் இருக்குது. இமாச்சல் வந்து கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டாங்க, ஹரியானாவில் வந்திருக்காங்க, 5 தொகுதி வந்திருக்காங்க. இப்போ அதே விவசாயிகள் பிரச்சனை அங்கேயும் இருக்குது. பட் அங்கெல்லாம் மக்கள் இதே மோடி தேர்ந்தெடுக்கிறாங்க. சில பேருக்கு வந்து அது என்ன சொல்கிறது தெரியல. ஏதோ மக்கள் வந்து ஓட்டு போட்டுடுறாங்க, எதுக்காக போடுறாங்க ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. சில விஷயங்கள் வந்து டெல்லியில் பாருங்கள், காங்கிரஸ் வலுவாக இருக்குது, ஆம் ஆத்மி வலுவாக இருக்குது. அவங்க 2 பேரும் கூட்டணி. இப்போ ஒரு இவர் மேலே ஒரு க்ளீன் இமேஜ் இருக்கார் கெஜ்ரிவால் மீது. அவரை தூக்கி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அவர் வெளியில் வந்து ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற ஒரு சலசலப்பு உண்டு பண்ணுது, உழுக்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பிஜேபிக்கு எதிராக. அவ்வளோ நடந்து 7 சீட்டு பிஜேபி வருதுன்னா எதை புரிஞ்சுக்கிறது? மக்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. எதுக்காக ஓட்டு போடுறாங்க மோடிக்குன்னு புரிஞ்சிக்க முடியலையே. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துருக்க நம்ம வந்து மோடியை விரும்பக்கூடிய எங்கள் மக்கள் அவங்களும் சிலர் இங்கே இருக்காங்க, அவங்கள புரிஞ்சுக்கிறதுல நம்ம தப்பு பண்ணுறோமா? நம்மகிட்ட என்ன விஷயம்? நம்ம ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 2014, 2019, இப்போ 24 3 வருஷமே பார்த்தீங்கன்னா இங்கே மோடியில் சுத்தமாக இல்லை. அப்போ ஜெயலலிதா 37 அடித்தாங்க, அப்புறம் இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு 39 அடிச்சார், இப்போ 40 அடிச்சிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த அலையே இங்கே இல்லை. ஆனால் மோடிக்கு எதிர்ப்பான அந்த அரசியல் இங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இதே கிரவுண்டில் மோடிக்கு போய் அப்படியே வாக்களிக்க, அப்படியே கும்பலாக போய் மக்கள் வாக்களிக்கிற மக்கள் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். மோடிக்கு வாக்களிப்பவர்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து உயர் ஜாதி இந்துக்கள் பல பேர் வாக்களிக்கிறாங்க. சில இடைஜாதிகளும் போடுறாங்க, இல்லைன்னு சொல்ல, சுத்தமாக கிடையாதுன்னு இல்லை. அது என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு இங்கே வந்து இந்த சித்தாந்தம் எடுபடாது. அதுதான் காரணம். மோடிங்கிறது சித்தாந்த எதிரி, ஒரு அரசியல் கட்சி எதிரி கிடையாது. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அவங்க ஒரு கூட்டணி இருந்தாலுமே அப்போ ஒரு காங்கிரஸ் கலைஞர் பீரியடில் கூட்டணி வச்சுருந்தாங்க. ஆனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு வச்சுட்டு 370 பேசக்கூடாது, ராமர் கோயில் பற்றி பேசக்கூடாது, அதெல்லாம் வச்சு ஒரு கண்ட்ரோலில் இருந்தது. வாஜ்பாய் காலத்தில் இருந்து 5 வருஷம் ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டும் எந்த வித்தியாசமும் இருக்காது. சங்கின்ற வார்த்தையே அப்போ வரலையே, இப்போ தானே வந்திருக்கு இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறது. அதனால் அந்த கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது? சித்தாந்த எதிரி. இங்கே வந்து நமக்கு சமூக நீதி, அவங்க சமூக நீதிக்கு எதிரான கட்சி. அது சொல்லுவாங்களோடைய எதுவும் செய்ய மாட்டாங்க. இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி. இடஒதுக்கீடு யாருக்கு? இடஒதுக்கீடுனால் தரம் குறைந்து விடுகிறது அப்படின்னு சொன்னவங்க இப்போ இடபிள்யூஎஸ் கொண்டு வந்துட்டாங்கல்ல. அது இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்டவருடைய கட் ஆஃபை விட இடபிள்யூஎஸ் கட் ஆஃப் 10 மார்க் கம்மியாக இருக்குது. அப்போ எங்கடா போச்சு தரம் உங்களுக்கு? இல்லையா? அதனால் வந்து சித்தாந்த எதிரி இங்கே தலையிடவே, இங்கே தலை தூக்கவும் முடியாது. தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் பேர் இருக்காங்க, அது 2%, 3% இருக்கிறாங்க. அது எந்த ஒரு ஹிட்லருக்கு கூட ஒரு ஆதரவு இருக்கத்தானே செய்யுது. இப்போ நித்யானந்தாவுக்கு ஒரு ஆதரவு இருக்கத்தானே செய்யுது. கொலை பண்ண சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஆதரவு இருக்கத்தானே செய்யுது. அவங்களாம் யாரும் அரசியல் களத்தில் இல்லை, அதனால் அவங்க ஆதரவு நம்ம பெருசாக கண்டுக்கல. பட் இவர் அரசியல் களத்தில் இருக்கிறதுனால தான் கவலைப்படுறாங்க, இப்படி ஓட்டு போடுறாங்களேன்னு கவலைப்படுறோம். சரி சார், இப்போ இந்த ஆட்சியை பற்றியும் குறிப்பாக மோடியை பற்றியும் இந்த 3வது முறையாக அவர் பிரதமராக இருக்கிறத பற்றியும் முக்கியமான ஒரு நபர் கவலைப்படுறாரு. அவர் யாருன்னா சுப்பிரமணிய சுவாமி. அவர் கடந்த காலத்துலேயும் மோடி 2.0 ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு, ரொம்ப வெளிப்படையாக தன்னோட பிரச்சாரத்தை முன் வச்சார். பட் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை, பாஜகலேருந்து எடுக்கப்படலை. அப்படி சிக்கல் அதிகமாகும், அதனால் கண்டுக்காமல் போயிடுது. இப்போ ஒரு ஓப்பனாக சில பிரஸ் மீட்லாம் கொடுக்குறாரு, வெளிப்படையாக பேசுவார். அவர் இன்னும் குறிப்பிடாரு, இன்னும் அடுத்த மார்ச் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? சுப்பிரமணிய சாமி சொல்கிறதெல்லாம் உறுதியாக சொல்கிற இடத்துல நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னு சொன்னால் 91, 96 ஜெயலலிதா ஆட்சியில் 3 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சு சொல்லிக்கிட்டே இருப்பார். 4 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தார்.
சரி. அதனால் வந்து ஆட்சி கலைச்சிடும் போயிடுவேன். அது எதுக்கு எடுத்தாலுமே அவர் வந்து உடனே ஆட்சி டிஸ்மிஸ். அது ஒன்றும் இல்லை, இந்த பத்ம சேஷாத்திரி ஸ்கூலில் பாலியல் இதில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க, அவர் உடனே இந்த மாதிரி வந்து பிராமணர்களுக்கு எதிராக அந்த அரசு செயல்பட்டுனா அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும். அது பாதிக்கப்பட்டவங்க பிராமண பெண்கள், பாதிக்கப்பட்ட பிராமணர்கள் தான். தப்பு பண்ணவும் பிராமணன், தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதை வந்து உடனே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு பேசுவார். அது அவர் ஒரு வெளிப்படையாக பேசுகிறாரு, சிலதில் உண்மைகள் இருக்க முடிய முழுசாக அந்த ஆட்சி கலைஞரும் போயிடும்னு அவர் வைக்கிற கருத்து கணிப்புலாம் இருக்குது பாருங்க, அவர் கணிப்புலாம் அதை முழுசாக நம்ம நம்ப முடியாது. பிடிக்கலன்னா ஒன்று பேசுவார், பிடிச்சா ஒன்று பேசுவார். அதையே நாங்கள் கூட்டு வச்சு ஒரு கூட்டணியில் சேர்த்து நாளைக்கு மோடி கூட்டு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாருன்னு வச்சுங்க, வேற மாதிரி பேசுவார். அப்படியா? ஆமாம். அவரோட எதிர்ப்புங்கிறது அவ்வளோ ஒரு பதவிக்காக மட்டும் தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் எது விதமான யதார்த்த தன்மையோ. மதுரையில் வந்து அதிமுக கூட்டணியில் வந்து போட்டிட்டார் தெரியுங்களா, அவர் தனியாக அவர் கட்சி வச்சுருந்தார்ல. அப்போ அதிமுக கூட்டணியில் இப்போ மதுரை ஜெயலலிதா கூட்டு படிச்சு இந்த குடைச்சலாக இருக்குது. மோடியே ஏன் அவரை வெளியில் அனுப்பாமல் இருக்க, கட்சி விட்டு வெளில போனால் இன்னும் குடைச்சல் அதிகமாகிடும். ஏதாவது பேசிட்டு அதை பாட கடட்டு விடு அப்படின்ட்டு. ஆனால் குடைச்சல் கொடுத்தது பெரிய ஆள் அவர் இல்லை. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கே அவர் போட்டது தான் முதல் தெரியுங்களா கேஸு. அதுக்கப்புறம் தான் அரசு வந்து அதில் சேர்ந்துச்சு. ஆமாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சுப்பிரமணிய சாமி பாஜக சேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ் நீண்டகால உறுப்பினர், இன்னொன்று ஆர்எஸ்எஸ் இருக்கிற மோகன் பகவத், ரெண்டு பேரும் ஒரே டோனில் பேசுகிறாங்க. மோடிக்கு எதிரான ஒரு கருத்தை வெளிப்படையாக பதிவு பண்ணுறாங்க. அவரோட பதவி இருக்கும் போது இந்த மாதிரி நேரத்தில் பதிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த கருத்துக்கள் முக்கியமாக ஆர்எஸ்எஸ் முக்கியமான சீனியர்ஸே வந்து இப்படி ஒரு மோடிக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது மோடியோட இமேஜுக்கு எந்த மாதிரியான டேமேஜ் உண்டாக்கும், எப்படி அரசியல் கருத்து அவருக்கு என்ன இந்த விஷயங்கள் என்ன மாதிரியான? சுப்பிரமணிய சாமி இதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. மோகன் பகவத் சொல்கிறது பேசப்படியே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் மோடி வந்து எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லுவார். நாளைக்கு மோகன் பகவத் அது நாளைக்கு என்ன சொல்கிறாரு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து நான் பிற்படுத்தப்பட்ட ஜாதின்றதுனால என்னை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு கூட சொல்லி அழுவலாம். அப்படி ஒரு ட்ராமா ஒரு பண்ணுவார். ஆர்எஸ்எஸ் வந்து உயர் ஜாதிகள் பார்ப்பனர்களுக்கான ஒரு இயக்கம் தான் அது. அதை நேரடியாக சொல்லாமல் நான் வந்து பிற்படுத்தப்பட்டவன்றதுனால என்னை ஜாதியால் என்னை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல. அப்படி ஒரு ட்ரிம் கார்டில் அவர் பயன்படுத்துறாருன்னா மக்கள்கிட்ட எடுபடும். அது மக்கள் அப்படி அந்த மாதிரி பார்ப்பாங்களா? அவர் ஏற்கனவே சொல்லியே எடுபடலை. சொல்லியிருக்காரு. ஆமாம், சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து அந்த உயரத்தில் இருக்கிறவரெல்லாம் நம்ம யாருமே ஜாதியை வச்சு பார்க்குறதே கிடையாதுங்க ஐயா. பொதுவாகவே வந்து பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் ஜாதியாக என்ன ஜாதி அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அப்படிலாம் பார்த்துருந்தா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? திராவிட இயக்க தலைவராக ஏற்றுட்ருப்பாங்களா? இல்லையே. ஜெயலலிதா பிராமண அந்த அம்மா இப்போ இதுலேயே சொல்லிச்சு, நான் பாப்பாத்தின்னு சட்டசபையில் சொல்லிச்சு. அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு என்னதான் திராவிட இயக்கம் பேரில் தான் முழுசாக அவங்க அந்த கொள்கையில் விடுதலட்டும் அது இருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துச்சு. இடஒதுக்கீடு இந்த சமூக நீதியில் கை வச்சோம்னா கட்சி நடத்த முடியாது, அது எம்ஜிஆரே அடி வாங்கினவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் கை வைக்காமல் அவள் மாதிரி ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். நல்லது சார். மோடியுடைய அரசியல் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுது? மோகன் பகவத் தெரிவித்த கருத்து கிரவுண்டில் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை உண்டாக்குது, என்ன மாதிரி இம்பாக்டை மோடிக்கு உண்டாக்குது? அதுக்கான வாய்ப்பு வரும் பொழுது ஒரு வேளை கூட்டணியில் சிக்கல் வந்தால் முன்னாடி தேவகவுடா போயிட்டு குஜராத் வந்த மாதிரி நாளைக்கு ஒரு ராஜ்நாத் சிங்கோ கட்கரியோ வரலாம். அதை நோக்கி இந்திய அரசியல் நகர்தாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.